இப்போ ரீசெண்டா லாங்குவேஜ் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளேயும் கிராமர்க்குள்ளேயும் கொஞ்சம் டீப்பா போயிட்டதுனால புக் ரிவ்யூ வந்து டச் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டான் ப்ரௌனோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாவலை பத்தி நீங்க சொல்லலான் இருக்கிறேன், தி டவின்சி கோட். இந்த நாவல் வந்து ராபர்ட் லாங்டன் சீரீஸ்ல செகண்டா வருது. இது ஆக்சுவலா அந்த நாவலை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாவலுடைய டைட்டிலே கொடுத்துருக்காங்க தி டவின்சி. அப்போ லியோனார்டோ டாவின்சி பத்தி நம்மளுக்கு வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இந்த நாவல் ரீட் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய காலத்துல வாழ்ந்த மக்கள் எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பிணம் தோண்டுபவர் அப்படின்னு சொன்னாங்களாம் அவரை. ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரா, ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம போய் பிணத்தை தோண்டி எடுத்து வந்து அவர் அதை டிசெக்ட் பண்ணி அதனுடைய பாடி பார்ட்ஸ், ஹியூமன் அனாட்டமி, ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சர் பார்ட்ஸ், அந்த நரம்புகள், எலும்பு ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து அவருடைய ஆர்ட் பர்பஸுக்காக அவர் வந்து ஸ்டடி பண்ணாரு. இது வந்து அந்த காலத்துல டிசெக்ஷன், ரோமன் கேத்தலிக் சர்ச் வந்து டிசெக்ஷனை, ஹியூமன் பாடி டிசெக்ட் பண்றத வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அவர் வந்து அதை சீக்ரெட்டா தான் பண்ண வேண்டி இருந்தது. அப்படி வந்து ஹியூமன் பாடியை டிசெக்ட் பண்றது வந்து அந்த காலத்துல அன்கன்வென்ஷனல், அதாவது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு பிராக்டிஸாகவும் இருந்தது. ஸோ அவர் ஆனாலும் கூட அவர் வந்து அதை சீக்ரெட்டா பண்ணாரு. ஆனா அவர் அன்னைக்கு டிரா பண்ணி வச்சிருந்த அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து டிராயிங்ஸ் மட்டும் இல்லாம அவருடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஆர்ட் சயின்ஸ் இந்த ரெண்டு ஃபீல்டுக்குமே வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனா இருக்கு. இட்ஸ் ஓகே, நம்ம வந்து இப்ப நம்ம இந்த கதையின் மூலமாக டான் ப்ரவுன் என்ன மெயின் ஐடியாவை கன்வே பண்றாரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபிக்ஷனல் தான். எனிவே இது என்ன ஐடியாவை கன்வே பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஜீசஸ் கிரைஸ்டோட பிளட் லைன், அதாவது அவருடைய வாரிசு மேரி மேக்தலின் மூலமாக அவருடைய வாரிசு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா வந்து இந்த கதை வந்து சொல்லுது. இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ஐடியா இல்லையா? ஏன்னா கிறிஸ்டியானிட்டி வந்து உலகம் முழுக்க நிறைய பேரால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிலிஜன். ஸோ இப்படி ஒரு ஐடியா வந்து அவர் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா, அது ஃபிக்ஷனலா இருந்தாலும் கூட அது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இது நாவல் வந்த உடனே ஒரு பெரிய பரபரப்பு. அடுத்து இதை மூவியா எடுத்தாங்க. அந்த மூவி வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல போடவே கூடாது, ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு பேன் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கர கான்ட்ரவர்ஷியலா இருந்தது. இந்த நாவல்ல டான் ப்ரவுன் மிக பழமையான ஆர்கனைசேஷன்ஸான தி பிரயரி ஆஃப் சைன், தி நைட்ஸ் டெம்ப்ளர், இதை பத்தி அவர் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம லியோனார்டோ டாவின்சியோட மிக முக்கியமான ஒர்க்ஸ் ஆன தி மோனாலிசா, தி லாஸ்ட் சப்பர், தி விட்ரூவியன் மேன், அப்புறம் தி வெர்ஜின் ஆஃப் தி ராக்ஸ், இந்த 4 ஆர்ட் பத்தி நல்லா எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் an introduction to this novel. இதனுடைய ஸ்டோரி லைன் வந்து we can see in my next video.